பிரைஸ் தி லார்ட். இந்த இன்னைக்கு ஒரு சின்ன தியானம். நீங்கள் எல்லாருமே அநேக வேதம் பண்டிதர்கள் பாஸ்டர்ஸாக இருக்கீங்க. இதனால் ஒரு சிறு ஒரு டிவோஷன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14, 15. இன்னைக்கு வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளை குற்றப்பாட்டிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நியாயப்பிரமாணங்கள் வந்த சாபமாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம செய்த பாவங்களாக இருக்கலாம். இது வந்து ஒரு குற்ற மனசாட்சியை நமக்கு சாத்தான் கொடுத்துட்டே இருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட எழுத்துக்கள், உங்களுக்கு விரோதமாய் என்னென்ன எழுத்துக்கள் எழுதப்பட்டதோ அது எல்லாவற்றையும் சிலுவையில் எடுத்து ஆணி அடித்து அதை ஒன்றுமில்லாம ஆக்கிட்டாரு. உங்களுக்கு விரோதமாக நோ மோர் கம்ப்ளைண்ட். எழுத்துக்கள்னாலே நம்ம மேலே குற்றம் சாட்டுறது தான். இது யார் செய்கிறான்னா பிசாசு செய்கிறான், அடுத்தால் நம்மளுடைய மனசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஜட்ஜ் பண்ணியிருக்காரு. எப்படி உங்களை நீதிமானாக பரிசுத்தவான ஜட்ஜ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது உங்களால் உண்டானதில்லை, அவருடைய கிருபை. ஸோ நாம் எல்லாரும் இன்னைக்கு நீதிமானாகவும் பரிசுத்தமானாகவும் மாறுவதற்கு ஆண்டவர் காரியங்களை செய்து முடித்திருக்கிறார். சிலுவையில் செய்து முடிக்கிறார். ஸோ இந்த சிலுவையின் சத்தியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிலுவையில் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துட்டார். இனி நம்ம குற்ற மனசாட்சியோ இல்லை வேறு ஏதாவது கில்ட்டி கான்ஷியஸ்லையோ நாம் எந்த ஒரு குற்ற உணர்வோடு வாழ அவசியம் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் சிலுவையில் அதாவது நமக்கு விரோதமாக இருந்த எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விட்டார். வெற்றி சேர்ந்தார். நாமளும் வெற்றியோடு வாழ முடியும். காட் பிளஸ் யூ.